அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனின் ஆட்சி உடனே வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சான்றோர் பெருமக்கள் புரிந்து கொள்ளுதல். பாடல் எண் 1019. அப்போதும் அவன் மறுத்தே அரசேற்கேன் என்றானே, இப்படியாய் முயற்சி அங்கே இற்று போய் சான்றோரும் வெப்பமில்லா கதிர் உறங்க விண் இருளும் வென்றிடல் போல் ஒப்பற்றோர் ஆட்சியுமே உடன் ஒளிராது என்றாரே. இதுவே 1019வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அப்போதும் அவன் மறுத்தே அரசேற்கேன் என்றானே என்ற முதல் வரிக்கான விளக்கம், சான்றோர் பெருமக்கள் யாவரும் பரதனிடம் வந்து அனைவரும், நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய விருப்பமும் நீ மன்னனாக வேண்டும் என்பது என்று பல்வேறு வகையிலே வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட பின்னும் கூட பரதன் நாடாளும் பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்று மறுத்தான். அவ்வாறு மறுத்ததன் மூலமாக இப்படியாய் முயற்சி அங்கே இற்று போய் சான்றோரும், சான்றோர் பெருமக்கள் மேற்கொண்ட அந்த முயற்சிகள் யாவும் தோல்வியடைந்து போய் அந்த சான்றோரும் உள்ளத்திலே மிகவும் வருத்தப்பட்டனர். பரதனுடைய ஆட்சி வருவதற்குரிய அறிகுறிகள் இல்லாமல் இருப்பதால் அந்த சான்றோர் பெருமக்களுடைய உள்ளத்திலும் பெரும் வருத்தம் ஏற்பட்டது. அவ்வாறு அந்த சான்றோரும் தம்முடைய உள்ளத்திலே வருத்தத்துடன் எண்ணினர். வெப்பமில்லா கதிர் உறங்க விண் இருளும் வென்றிடல் போல், கதிரவனானது வெப்பமில்லாத நிலையிலே ஓய்வு கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே விண்ணிலே நிலவக்கூடிய இருளானது அந்த கதிரவனுடைய ஒளியை, மங்கி போன அந்த கதிரவனுடைய ஒளியை வெற்றி பெற்று அந்த இருளே ஓங்கி எழுந்து நிற்பதை போல பரதனுடைய உள்ளத்திலும் அந்த துன்பமாகிய இருள் சூழ்ந்திருப்பதால், அந்த துன்பமாகிய இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பரதனின் உள்ளத்தில் இருந்து இப்போது நாட்டை ஆள்வதற்குரிய அந்த ஒளியானது தோன்றாது என்று அந்த சான்றோர் பெருமக்கள் புரிந்து கொண்டனர். ஒப்பற்றோர் ஆட்சியுமே உடன் ஒளிராது என்றாரே. ஆகவே அந்த ஒப்பற்ற உள்ளம் கொண்டவராகிய அந்த பரதனுடைய ஆட்சியும் இந்த நிலையிலே, இவ்வாறு பரதனுடைய உள்ளத்திலே இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த துன்ப இருள் சூழ்ந்த நிலையிலே அவனுடைய ஆட்சியும் உடனே தோன்றுவதற்குரிய வாய்ப்பில்லை என்று அவர்கள் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டனர். இதுவே 1019வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1020வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.